எதற்காக மகா சிவராத்திரி விழா? நிலவின் சுழற்சி கணக்கில் ஒவ்வொரு மாதத்தின் 14வது நாள் அல்லது அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் வரும் 12 சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில், பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்பர். இந்த இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு. அன்றிரவு பூமியின் வடக்கு அரைகோளம் ஏற்கும் நிலை இயற்கையாகவே உங்கள் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பச் செய்கிறது. அதாவது இந்நாளில் ஒருவர் தன் ஆன்மீக சாத்தியத்தின் உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாகவே உந்துகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த கலாச்சாரத்தில் மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் நீடிக்கும் விழாவாக உருவாக்கினார்கள். இயற்கையாக மேலெழும்பும் சக்தி தடையின்றி மேல் நோக்கி செல்வதற்கு உதவும் விதமாக அன்றிரவு முழுவதும் கண்விழிப்பது மட்டுமின்றி முதுகுத்தண்டை செங்குத்தான நிலையில் நேராக வைத்திருப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார்கள். முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்கினி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலன் அடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் சக்கராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கின்றன புராணம். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 மாசி சதுர்த்தசி என்று கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி விரதம் மேற்கொள்வோர் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனை வழிபட்டு மந்திரங்கள் மற்றும் பதிகங்களை பாடி சிவலிங்கத்திற்கு வில்வ இலை அர்ச்சனை, பழங்கள் மற்றும் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவன் அருள் கிடைக்கும். காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உண்ணாமல் இருந்து இரவில் கண் விழித்து 4 ஜாம பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். இரவு முழுவதும் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடித்த பிறகும் பழங்களை உண்டு அன்று முழுவதும் சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும். மறுநாள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி விரதத்தை நிறைவு செய்யலாம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன ஆகமங்கள். விரதம் இருக்கும் போது தொலைக்காட்சி பார்ப்பதும் விளையாடுவதும் விரதத்திற்கு பிந்தைய காலையில் உறங்குவதும் விரதத்தின் உண்மையான பயனை குறைக்கும். மகா சிவராத்திரியை முறையாக அனுஷ்டித்தால் சகல நன்மைகளும்